ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தபோது நிர்வாகிகள் கூட்டத்தில், அது இண்டோர் மீட்டிங் தான், அதில் விஜய் குறித்து பேசியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு அழைப்பது குறித்து பேசியிருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு விஜய் குறித்த ஒரு பார்வை இருக்கா, ஒரு கணக்கு இருக்கா? நிச்சயமாக ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சமீபத்திய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க கட்சி மாநாடுலாம் சொல்லும்போது திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரிலாம் சொன்னால் கூட அந்த பேலன்ஸ் இப்போ அந்த பேலன்ஸ் இல்லை. திமுக எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது அது ஒரு வேளை பாஜக கூட்டணி மத்தியில் ஒரு மாதிரி ஒரு பெரிய பர்செப்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஓகே, அவங்க திமுக எதிர்ப்பை முன்வைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடிப்படையாக இரண்டு கட்சிகள் தொண்டர்கள் அளவில், அண்ணா திமுக ஆகட்டும் பாஜக தலைவர்களும் இரண்டு தரப்புமே தொண்டர்கள் மத்தியில் அவங்க விஜயோட கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள். வந்தால் நல்லது அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு யங் ஃபோர்ஸு, 30 வயது குறைவான வாக்காளர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தலைவர், அவர் நமக்காக பிரச்சாரம் செய்தால், அந்த தாவேக்கா நம்ம கூட்டணியில் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய கூடுதல் பலம் நினைக்கிறாங்க. பட் அவர் விஜயோட ஐடியா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏராளமான அரசியல் ஆலோசகர்கள் வேறு வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன செய்வார்னு தெரியல. பாஜக இப்போ இன்னைக்கு நினைப்பாங்கன்னா, பாஜக என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கட்சி வந்தால் நல்லது, வராவிட்டாலும் நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான். இது அமித்ஷா அவர்களிடமே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க உள்ளுக்குள்ள வியூகம் வகுப்பது தொடர்பாக தான் பேசியிருக்கிறாங்க. அதுல விஜய் தேவைன்ற மாதிரியும் சிலர் கருத்து தெரிவிச்சதா சொல்றாங்க. வெளிப்படையாகவே டாக்டர் தமிழிசை, நயினார் நாகேந்திரன் இன்னமும் அந்த அழைப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு. இது அமித்ஷா அப்ப எப்படி இதை நகர்த்துவார்? அதாவது என்ன, அமித்ஷாவுடைய பிளான் என்னன்னா, முன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய பிளானோட தான் இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க 2019 அதுக்கு முன்னாடி 2016 காலகட்டத்திலும் சரி, 2024 காலகட்டத்திலும் சரி, அவங்க பேசின பேச்சுகள் தமிழ்நாட்டில் பாஜக கூடுதல் இடங்களை பெறும் அப்படின்னு தான் பேசினாங்க. நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாண்டு கொஞ்சம் ரொம்ப மாறி களத்தோட கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. எப்படின்னா, நாங்களும் செய்யறதுக்கு இல்லை, மக்கள் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள், நாங்கள் அப்படியே அவங்கள போய் அவங்களுடைய மனதை அவங்க பிரதிபலிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. அப்படின்னா முந்தைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பெரிய வித்தியாசமே என்னன்னா, நாங்கள் மக்களோட கனெக்ட் ஆகிருக்கோம், ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கோம், எங்களுக்கு மக்களோட பல்ஸ் தெரியுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறார். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிறதா, தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா, அமித்ஷா வரப்போகிறதாவும் செய்திகள் வருது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக ஒரு பிளானோட தமிழ்நாட்டு தேர்தலை அணுகிறார்கள் பாஜக பொறுத்த வரைக்குமே. ஸோ அப்போ அதனால அந்த கணக்குகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்றைய அளவுக்குள்ள கணக்குகள் விஜய் எப்படி எடுக்க போகிறார் முடிவுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து ரெண்டு விஷயம் திரு ராம்கி, நீங்க சொன்னது மாதிரி தொடர்ந்து பல பத்திரிகைகள் பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஒரு வலுவான ஒரு அறிக்கை விஜயிடம் இருந்து வரல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வெளிப்படையா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜய் அவர்களே அறிக்கை கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும் அது. ஆனா அது அந்த டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறதன் காரணம் என்ன? இல்ல ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் ஒருவேளை இந்த பெப் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம் விஜய். அதாவது இப்போவே களத்தில் இறங்கினா இப்போ கடைசி காலகட்டத்தில் அந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கலாம். அதுக்காக பல காரணங்கள் சொல்லலாம், நான் படத்தை முடிச்சுட்டு வரேன்லாம் சொல்லலாம். பட் இன்னைக்கு அவர் வரும்போது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு அலையை உருவாக்கணும். தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்குமே அதுதான் ரொம்ப அடிப்படை தான். திரு ராம்கி, நான் கேட்பது இப்ப கூட்டணி கொள்கை எதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு வெளிப்படையான அழைப்புகள் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்த கூட்டத்துல இது குறித்து ஆலோசிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இது பேசப்படட்டும்னு நினைக்கிறாரா? பேசப்பட்டா அது அவருக்கு சிக்கலா இருக்காதா? இல்ல, அவங்க தான் சொல்றாங்க இது கூட்டணி பற்றி. நான் ஒரு கடைசியா நிர்மல்குமார் கூட ஒரு சொன்னாரு, நான் கூட்டணி பற்றி நிச்சயமா முடிவு செய்வார் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ கடைசி இறுதி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 2026 தேர்தலை அணுகுவதில் தாவேக்கா கடைசியாக தான் முடிவு செய்யும். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க தேமுதிக போன்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஜனவரியில் நாங்கள் பார்த்துக்குறாங்கிறாங்க. பாமக என்ன சொல்லுது, நாங்கள் எங்களுக்குள்ள இப்போ சார்ட் அவுட் பண்ணிடுவோம், கூட்டணி என்னங்கிறத நாங்கள் பிற்கால அறிவிப்போன்றாங்க. ஸோ அது போன்ற ஆல்ரெடி கொஞ்சம் ஏற்கனவே கூட்டணி அரசியலில் பழக்கப்பட்ட கட்சிகளே முடிஞ்ச அளவு போஸ்ட்போன் பண்ணுவோம், ஏன்னா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற பிறகு பண்ணலாம். நம்ம இரண்டாவது கூடுதல் சீட்டுகளை கேட்டு பேரம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்து திரு சீமான் அவர்கள் வெளிப்படையாக அவர் சொல்றார், கூட்டணியே கிடையாது, 234 தொகுதிகளையும் நான் கேண்டிடேட் போட போறேன் அப்படின்னு சொல்றார். அவர் மாற்றத்திற்குன்னு வந்தவர். இப்ப இன்னொரு மாற்றத்திற்குன்னு வந்திருக்கிற விஜய், இப்ப மற்ற கட்சிகள்லாம் இது எல்லாரோடையும் கூட்டணியில இருந்தவங்க.
அவங்க ஆப்ஷனை எப்படி வேணாலும் போடலாம். மாற்றத்திற்கு வந்த விஜயும் அமைதியா இருக்கிறார்னா இல்ல, அவர் பாஜக அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படின்றத கரிசனத்தோடு பாக்குறாரா? இல்ல, கடைசி சான்ஸ் ஏதாவது எடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மாற்றத்திற்கு வந்திருக்காங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள. அவர் ஆரம்ப காலத்தில இருந்து அவர் என்ன சொல்றாரு, எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் அதுதான், திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் தான் முன்வைத்து வந்தார். நீங்க மாற்றம்னு ஒரு சொல்லி வந்தீங்கன்னா நீங்க எல்லா ஆப்ஷனையும் ஈக்குவலா வச்சுக்கலாம், உங்களால முடிந்த அளவு கடைசி வரைக்கும் போக முடியும். இப்ப நீங்க ஒன்றும் இல்ல, இந்த திமுகவுடன் கூட்டணியிலே பாஜகவுடன் கூட்டணிங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. சோ இப்ப நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறணும்னா நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. முதல் முறை அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்து டக்குன்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும்போது பெரிய சிக்கல்கள்லாம் வரும். சோ ரெண்டாவது அவருடைய அடிப்படையே மாற்றம்லாம் இல்ல, எதிர்ப்புன்னு வரும்போது திமுக எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அதை இப்ப மற்ற கட்சிகள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் நினைப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து அவர் திமுக எதிர்ப்பை முன்வைக்கும் போது ஆப்வியஸா மற்ற கட்சிகள் நினைப்பாங்க இவரை பயன்படுத்திக் கொள்ளதான் நினைப்பாங்க.